சரி, எந்த ஆம்பளையாவது வீட்டு நிலைமை என்ன, என்ன நடக்குது, ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க? ஆஃபீஸ் போய் வேலை செய்கிற ஆம்பளைங்க எல்லாருக்கும் அவங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கும். பட் வீடு உங்களை மாதிரி லேடிஸ் கையில் தான். இவ என்னமோ செஸ்ஸை பத்தி பேசுற மாதிரி தெரியலையே. ஜென்ரலாக அதுக்கு நம்ம குடும்பத்தை எடுத்துக்க, இனிமே வீட்டில் இருக்க எல்லா பவரும் உனக்கு தான். அம்மாக்கும் வயசாகி போச்சு. அடப்பாவி, அவளுக்கு அட்வைஸ் பண்றேன்னு என்ன கவுத்துட்டியடா. நீ என்கிட்ட தோத்த மாதிரி மற்றவங்கிட்ட தோத்த, நோ வே, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னோட ஒவ்வொரு மூவும் உன்னை காப்பாற்றுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம மொத்த குடும்பத்தை காப்பாற்றணுன்றது உன் மைண்டில் இருக்கணும். செஸ் போர்டில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ராணியை காப்பாற்றுறதுக்கு ஹார்ஸ், பிஷப்பு, எலிஃபென்ட், பான்ஸ், சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி நிறைய வசதி இருக்கு. ஆனால் அந்த வசதி குடும்பத்தில் இல்லை. எந்த வீட்லையுமே முதல் பலி ராணி தான். உங்க மகளை ராணி மாதிரி வச்சுப்போன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா பிராக்டிக்கலா அது பாசிபிளே இல்லை. காரணம், அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி நம்ம அக்ரானி இருக்கிறதுனால தான். ராணி மாதிரி வாழனாலும் அட்லீஸ்ட் நல்லா வாழணும்ல, அதுவும் போயிடுச்சுன்னா பிரீத்தி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஆயிடக்கூடாது. நம்ம வாழ்றதுக்காக மற்றவங்களை ஏமாத்துறோம்னு யோசிச்சா கடைசி வரை நம்ம ஏமாந்து உட்காந்துட்டு தான் இருக்கணும். மற்றவங்க தான் நிற்பாங்க. உன் எதிரியா இப்போதுலேருந்து சிவலிங்க குடும்பம்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. ஓஹோ, இத சொல்லதான் இவ்வளவு சுத்தி வரானா? சிவலிங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்றோம், ரமேஷ் நம்ம ஏமாத்துறோம்னு நினைச்ச அந்த வீட்டில் நீ எப்பவுமே வேலைக்காரியா தான் இருக்கணும். ராணி ஆகவே முடியாது. விக்கி, சூப்பர்டா. நீ செஸ்ல ஜெயிச்சி அத பத்தி சொல்லல, லைஃப்ல அவ ஜெயிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அவளை யோசிக்க வச்சு பாரு. நீ என் புள்ளன் நிரூபிச்சிட்டடா. அம்மா, டெய்லி இந்த மாதிரி 2 மணி நேரம் பிரீத்திக்கு நான் கிளாஸ் எடுத்தேன்னு வச்சுங்க, அந்த சிவலிங்க குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வரதுக்கு நாம தேவையில்ல, அவ ஒருத்தியே போதும். சேரப்மா. அடப்பாவிங்களா, பொண்டாட்டிக்கு எவ்வளவோ எடுத்து சொன்ன, அவ கேட்கல. பொண்ணுக்கு பல விதங்கள் எடுத்து சொன்ன, அவளுக்கு என்னமோ புரியுற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்குள்ள இவன் அவ மனசை கெடுத்துட்டானே. இவனுக்கு நான் என்ன சொன்னா புரிய போகுது? கடவுள் தான் அந்த சிவலிங்க குடும்பத்தை காப்பாற்றணும். நிலம்பரி, you are really rock. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தெரியுமா? உனக்கு நேரம் சரியில்லாதனால தான் டிவிடி காணாம போயிடுச்சு. அதனால நீ எம்டி கிட்ட மாட்டி உனக்கு வேலை போடுமோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா என்னமோ சொல்லுவாங்களே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான்னு. அது மாதிரி இந்த டிவிடி காணாம போனது ஒரு விதத்துல உனக்கு ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. நான் சரியா மேனேஜ் பண்ணிட்டேன்ல. மேனேஜ் பண்ணிட்டியாவா? பட்டைய கிளப்பிட்ட.
வந்தவங்களாம் அசந்து போயிட்டாங்க தெரியுமா? சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காத. ஆரம்பத்துல நான் கூட நீ பிரசன்டேஷனை சொதப்பிடுவியோன்னு கொஞ்சம் பயந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, பின்னி பெடல் எடுத்துட்ட. அதுலயும் அந்த நேரத்துல அந்த மேனேஜர் பூமிநாதன் மூஞ்சியை நீ பாத்துருக்கணுமே. நான் உன்னை பார்த்ததை விட அவனை தான் அதிகமா கவனிச்சேன். பூமிநாதன் ஆவிநாதன் ஆயிட்டாரு. சார் வாங்க சார். You have done a great job. என்ன சொல்றதுனே தெரியல நீலாம்பரி. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நான் இந்த அளவுக்கு என் வாழ்க்கையில சந்தோஷப்பட்டது ஒரே ஒரு தடவை தான். அது என் மகன் பிறந்தப்போ. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கேன், எவ்வளவோ சொத்து வாங்கியிருக்கேன், எத்தனையோ தான தர்மம் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த சந்தோஷம் இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லம்மா. நீலாம்பரி, ஜஸ்ட் டிகிரி படிச்சுட்டு இவ்ளோ பிரில்லியண்டா எப்படி இருக்க? How is it possible? எனக்கு கூட அந்த சந்தேகம் இருக்கு சார். எவ்வளவு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க. இன்னைக்கு அத்தனை பேர் முன்னால நீ காட்டின கம்பீரம், பேசின ஸ்டைல், அவங்கள அடக்கி மடக்கின விதம், இதெல்லாம் பார்க்கும்போது நீ ஏதோ பெரிய கம்பெனில பெரிய போஸ்ட்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை இதே பிரசன்டேஷனை நான் கொடுக்கணும்னு வந்திருந்தா டெலிகேட்ஸ் முன்னால ஐயோ கை காலம் உதறி தடுமாறி போயிருப்பேன். யூ கிரேட், ஐ சே யூ கிரேட். நீ உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்ல, இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரெங்த்தையும் சேர்த்து நீ ப்ரூவ் பண்ணிட்டமா. தேங்க்யூ சார். இந்த பிரசன்டேஷனுக்கு வந்த பல பேரும் இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்கும்னு இன்டைரக்டா இண்டிகேட் பண்ணிருக்காங்க. இப்ப வந்தவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ஆனா இவங்க மூலமா நம்ம கம்பெனியை பத்தியும் நம்ம கம்பெனியோட ஸ்ட்ரெங்த்தை பத்தியும் இந்நேரம் இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்திருக்கும். டாப் 25ல இருக்கிற நம்ம கம்பெனி சீக்கிரம் 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 டாப் 10ல போய் சேருமா. அது காரணம் நீதான் நீலாம்பரி. தேங்க்ஸ்மா. நான் மட்டும் இல்ல, இந்த கம்பெனியை உனக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. தேங்க்ஸ் சார். பாஸ் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனிவே தேங்க்ஸ். அன்னைக்கு கோயில என் உயிரை காப்பாத்தின, இன்னைக்கு கம்பெனியோட கௌரவத்தையே காப்பாத்துட்டு. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ நீலாம்பரி. இனிமே இந்த கிளைண்ட்ஸ் மீட்டிங், பிரசன்டேஷன் இதெல்லாம் நீயே பாத்துக்க. ஐ எம் கிவிங் யூ ஃபுல் ஃப்ரீடம். என்ன டிசிஷன்னாலும் நீயே தைரியமா எடு. யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை, என்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, உன் சீனியர்ஸ் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பட்டையை கழுப்பிட்ட. அக்கா பொண்ணு நந்தினி ஒருத்தனை காதலிக்கிறா. அது அக்காட்ட சொன்னா குடும்பத்துல பிரச்சனை வரும். பிரச்சனை தெரியணும்னா நமக்கு ஏதாவது காசு கொடுக்கணும். அது போதும். அக்கா ஐயோ வீட்டை பூட்டிட்டு எங்க போயிட்டா? எங்க போனான்னு தெரியல. 200 ரூபா ஆட்டையை போட்டலான்னு பார்த்தா மூஞ்சில் அடிச்ச மாதிரி வீட்டை பூட்டி போட்டு போயிட்டாள. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஜவுளி கடை கூட லீவ் ஆச்சே. எங்க போயிருப்பா? ஒருவேளை காய்கறி ஈரி வாங்குறதுக்கு மார்க்கெட்டு போயிருப்பாளோ? வெயிட் பண்ணுவோமா இல்ல பக்கத்து வீட்டுல கேட்டா தெரியுமோ? கேட்டு பாப்போம். யாருன்னு தெரியலையே. ஐயோ, தெரியாம பண்ணிட்டேங்க. மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. ஏமா,
ஒரு வீட்டுக்கு வர்ற ஆளை ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. நீ பாத்திரம் கழுவுன தண்ணிய மூஞ்சில ஊத்தி வரவேற்கிறியா? இல்ல நான் உங்க மேல ஊத்தணும்னே ஊத்தல, நான் வெளியில கொட்டினேன், அப்ப நீங்க வந்துட்டீங்க. ஒரு சின்ன கரெக்ஷன், நான் வரும்போது நீ ஊத்துன, அதுதான் உண்மை. என்ன இந்த ஆளு நம்ம கதிர் மாதிரியே பேசுறாரு? அம்மா நீங்க யாரு, ஏன் எங்க வீட்டுக்கு வந்தீங்க? என் பேரு பவர் பாண்டியன். எனக்கு பெரிய வரலாறு உண்டு, அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல. தாய், உள்ள போய் மூஞ்சியை கழுவிக்கலாமா? நான் வீட்டுக்குள்ள தனியா இருக்கேன், ஆ. நீங்க பாட்டுக்கு உள்ள வரேங்கறீங்க. செயின் அறுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களை பார்த்தா செயின் அறுக்குற மாதிரியே இருக்கீங்க. ஏமா, என் மூஞ்சியை நல்லா தொடச்சிட்டு என் மூஞ்சியை உத்து பார்க்கும்போது நான் செயின் திருட வந்த மாதிரி உன் கண்ணுக்கு தெரியுதா, அல்லது குழந்தைகளை கடத்த வந்த மாதிரி உன் கண்ணுக்கு தெரியுதா? ஆமால, குழந்தை வேற ஒரு கும்பல் கடத்துறாங்க. அச்சச்சோ, வீட்டுக்குள்ள குழந்தை வேற இருக்கே. தேவையில்லாம எடுத்து கொடுத்துட்டோமோ? இந்த லட்சுமி அக்காளால எவ்வளவு பெரிய அவமானத்தெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. என்ன சொன்னீங்க? ஆ? லட்சுமி அக்காவா? ஆ. நீங்க லட்சுமி அம்மாவை பார்க்க வந்தீங்க? ஆமா. நீங்க அவங்களுக்கு உறவா? ஆ. என்ன வேணும்? லட்சுமி அக்காளோட தம்பிமானா? தம்பியா? ஆ. சம்பந்தமே இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள வாங்க வாங்க. ஆ. வாங்க 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 வாங்க. உள்ள போய் வாஷ் பண்ணிக்கோங்க. தங்கச்சி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சில இடங்கள் அகஸ்மாசு போகும்போது சில தங்கச்சிமார்கள் தண்ணி எடுத்து ஊத்திடுவாளுங்க. ஆனா எந்த தண்ணியிலுமே வராத ஒரு வாசம் இதுல வருதே, என்னத்தம்மா ஊத்துன? ஒண்ணும் இல்ல, ஆ. எங்க வீட்ல ஆ. காய்கறி கழுவுன தண்ணியை தான் நான் அப்படி ஊத்துவேன். அப்படியா? ஆனா இன்னைக்கு பாருங்க, என் பையன் அதுல கக்கா போயிட்டான். அத ஊத்தும் போதுதான் நீங்க குறுக்க வந்துட்டீங்க. போங்க, வாஷ் பேசின் அங்க இருக்கு, போய் வாஷ் பண்ணிக்கோங்க. போங்க போங்க. என்ன கொடுங்கடா அப்பா. ஷோ, பாவம். இனிமே இவர் வாழ்க்கையில என்னையும் என் வீட்டையும் மறக்கவே மாட்டாரு. இந்தாங்கண்ணே. கொடுத்தா 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 கொடு. என்னண்ணே? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த காப்பியை குடிக்கும்போது எனக்கு வேற ஏதோ ஒண்ணு ஞாபகம் வருது, அதனால நான் போய் வெளியே எங்காவது குடிச்சுக்கிறேன். சரி தங்கச்சி, நான் புறப்படுறேன். இருங்க இருங்க, என்ன அவசரம்? நம்ம வீட்லயே இருந்துட்டு உங்க அக்கா வந்த உடனே பாத்துட்டு போங்க. போகலாமா, எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்குது, அதனால உங்க தம்பி பாண்டியன் வந்தாருன்னு என் அக்காட்ட சொன்னா போதும், அவ புரிஞ்சுக்குவா. ஏதாவது முக்கியமான விஷயம்னா என்கிட்டயே சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட சொல்றேன். நான் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவதான். இவ்வளவு அக்கறையா பேசுறாள, இவகிட்ட ஏதாவது ஒரு மீட்டரை போட்டுடலாமா? என்ன இவ்ளோ பலமா யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நானும் உங்க தங்கச்சி மாதிரி தான். அது இல்லம்மா, தங்கச்சிக்கு அண்ணன் செய்யறதான முறை, அதனால உன்னை கேட்கறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்ன நீங்க என்ன என்கிட்ட சீர்வரிசை செய்ய சொல்லியா கேட்க போறீங்க? சும்மா கேளுங்கண்ணே. அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் கேஷ் வேணும். ஒரு ஆள் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 500 ரூபாய் பணம் கேட்டான், அது அக்கா இருந்தா வாங்கிட்டு போகலாமே. ஓ, இப்போ உங்களுக்கு 500 ரூபாய் பணம் வேணுமா? அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு 1000 யூட்டன் போடுறீங்க? நான் கொடுக்கறேனே, இருங்க. தங்கமான பிள்ளை இருப்பா போலுக்க. பவர் பாண்டியா, உனக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல மச்சம் இருக்குடா. அண்ணே, வாமா வாமா, வா தங்கச்சி வா. இந்தாங்கண்ணே. ரொம்ப சந்தோஷமா. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன தங்கச்சி, 500 ரூபாய் தரணும் 100 ரூபாய் கொடுத்துருக்க? அண்ணே, நீங்க யாருக்கோ 500 ரூபாய் கொடுத்தாதான் வேலையை முடிப்பான் குடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அவன் கிட்ட போய் இந்த 100 ரூபாய் தான் இருக்கு, இந்த 100 ரூபாயில வேலையை முடிக்கணும்னு கண்டிஷனா சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு கடனை உடனே வாங்கி 500 ரூபாய் கொடுத்து அவன் வேலையை முடிக்காம போயிட்டானா நீங்க எங்க போய் நிப்பீங்க? இந்த காலத்துல ஏமாத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இவட்ட ஆட்டே போடணும்னு பார்த்தா இவன் நம்ம கிட்டே ஆட்டே போடுறா. என்னன்னு யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல தங்கச்சி, 100 ரூபாய் கொடுத்தா வேலையை முடிப்பானோ மாட்டானோனா, அப்படி அவன் முரண்டு பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, நேரா என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. பேலன்ஸ் 400 ரூபாய் நீ கொடுத்துருவே தங்கச்சி. நான் பேசி புரிய வைக்கிறேனே. பொழச்சுக்குவ, விவரமா தான் பேசுற. சரி, அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன் சொல்லுங்கண்ணே. நான் உன்கிட்ட பணம் வாங்கின விஷயம் எங்க அக்காளுக்கு தெரிய வேண்டாம். அக்காளை பக்கம் நான் மறுபடியும் வருவோம்ல, அப்போ இந்த பணத்தை நான் செட்டில் பண்ணிடுவேன். இதை என் அக்கவுண்ட்ல வச்சுக்கோ. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பவர் பாண்டியன். சரிங்கண்ணே. வார தங்கச்சி, வாங்கண்ணே. நமக்கு மேல குனிரா. நம்ம அக்கவுண்ட்ல வச்சுக்கிறோம்ங்கறால, ஒருவேளை நம்ம பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடுவாளோ?
தாங்க முடியலடா சாமி. 100 ரூபாய்க்கெல்லாம் போய் அக்கவுண்ட் வைக்க சொல்றாரே. பாவம் வெகுளியா இருப்பார் போல இருக்கு. என்ன ஜோசியரே வாசல்லே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இந்த வரமா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அது காரணமே நீங்க தானே ஜோசியரே. சக்கரை ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா, ஜோசியர் வந்திருக்காரு. ஆமா, ஊர்ல இருந்து நீங்க எப்ப வந்தீங்க? நேத்து தாமா வந்தேன். நீங்க ஏதோ என்ன பாக்குறதுக்கு அடிக்கடி வந்துட்டு போனதா சொன்னாங்க. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் வந்தேன், ஆனா யார கேட்டாலும் நீங்க சேத்தாடன போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆமாமா, நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். வெளிநாட்டுக்கா? அம்மா, இப்பெல்லாம் நம்ம நாட்டை விட வெளிநாட்டுல நம்ம ஊர் ஜோசியத்துக்கு ஏகப்பட்ட கிராக்கி. ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் ஹோட்டல்ல ரூம் போட்டு விளம்பரம் பண்ணா போதும், எல்லாரும் ஜாதகத்தை கையில எடுத்துக்கிட்டு கியூல வந்து நிக்கிறாங்க. அப்படி போடுங்க ஜோசியரே. அப்போ நீங்க வெளிநாட்டுலயும் பெரிய பிரபலமான ஜோசியர் ஆயிட்டீங்க. அத விழுங்க. எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? வீட்டுல ஏதாவது விசேஷமா? நம்ம பிரீத்திக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. அடுத்த வாரம் கல்யாணம். எங்க நீங்க இல்லாம நடந்துருமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். பையன் யாரு? அந்த பையன் வீடு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மகாலிங்கம் சிவலிங்கம்னு அண்ணன் தம்பிங்க இருக்காங்களே. ஆமா, அதுல சிவலிங்கத்தோட மகனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போறோம். அப்படியா? நல்ல விஷயம் தாம்மா. ஆமா, 2 பேருக்கும் ஜாதக பொருத்தெல்லாம் பாத்துட்டீங்களா? இல்ல, 2 பேரும் லவ் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் எதுக்கு ஜாதகம் எல்லாம் பாக்கணும்னு விட்டுட்டேன். லவ் பண்ண உங்களுக்கு ஜோசியம் தப்பா இருக்குன்னு யாருமா சொன்னாங்க? இல்ல, நான் அப்படி சொல்லல. ஒருவேளை தப்பா இருந்தா அதை மாத்த முடியாதுங்களே, நீங்களே சொல்லுங்க. மாத்த முடியலன்னு விட்டுட முடியுமா? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்க வேண்டாமா? எதுக்கு எடுத்தாலும் ஜோசியத்தை பார்க்க நீங்களே நம்பலன்னா வேற யாரு நம்புவாங்க? சரி, நான் இப்ப என்ன செய்யணும் அத சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வரும்போதே ஏதோ மனசுக்கு சரியில்லைன்னு தோணுச்சு. அது இப்போ சரியா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க?